நான் கிளம்புறேன் 5 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். ஓகேவா? சத்தியமா? ஆமா சத்தியம். ஏமா சத்தியம்? சத்தியம். உங்க மேல சத்தியமா, உங்க குடும்பத்து மேலே சத்தியமா நான் சத்தியம் பண்றேன். 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா. சரி போ. எங்க பாப்பாக்கு Dress பவுடர் எல்லாம் போட்டு விடுறீங்க. நான் போட்டு ரெடி பண்ணிடுறேன்மா. நான் பாத்துக்கறேன். நீ கிளம்பி மட்டும் வாமா. நான் இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேங்க நானு. டைம் லேட்னே ஆபன்ல. என்னால லேட்டே ஆகாதுங்க. பாப்பாவை கிளப்புறதுக்கு தான் லேட் ஆகும். சரி பண்ணி போ. நீங்க அத பாத்துக்கறீங்கல்ல? 5 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுவேன். ஓகே போ போ. அடுத்தண்ணா ஓகே சலேசி ஓகே 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 சூப்பர் ஓகே எவ்வளவு அழகா கிளம்பியாச்சு. 5 மினிட்ஸ் கூட ஆகல, நான் கிளப்பிட்டேன். குழந்தையை கிளப்பிட்டேன் 5 நிமிஷத்துல. 5 நிமிஷத்துல வரேன்னா போய் கேட்டோம்னா தயாரா பண்ணுவா, நம்மள மண்ணு போய் வச்சிருவா. ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏய் கிளம்பலையா நீ? இல்லங்க நைட்டியோட நின்னுட்டு இருக்க. நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லங்க. எந்த Dress போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆயி நின்னுட்டேன். போடுமா, அந்த Dress போடுமா. நல்லா தான இருக்கு, போடு. இதுவா? இது நல்லா இருக்கா? சரி அப்ப அத போடு. அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை. அது சரி வேற ஒன்னு போடு. அது டைட்டா இருக்கும். இந்த பக்கம் லூசா இருக்கும். கலரா இருக்கு. இந்த பக்கம் டிம்மா இருக்கு. சரி இது போட்டு. அது கொஞ்சம் ரிச்சா இல்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. சிக்கு சிக்குன்னு இருக்கு. மங்களா இருக்கு. ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதாவது கையை காமிச்சாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா எப்படிமா கிளம்புறதப்ப? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே பாரு ஃபங்க்ஷன் 7 கத்துறீங்க. 7:30 நீங்க கத்திட்டே இருக்கறனால என்னால வேலையே பண்ண முடியாது. நீங்க கத்துனாலே என்னால ஒண்ணுமே. சாரி